அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் வாங்க ஒரு மிகச்சிறந்த இடம்னா அது நம்ம விவேக்ஸ் தாங்க. மத்திய பாஜக அரசு தனது வாழ்நாளில் ஒருபோதும் தமிழக மக்களை ஆட்சி செய்ய முடியாது என்று மக்களவையில் ராகுல்காந்தி மிகுந்த ஆவேசம் பொங்க பேசியுள்ளார். நீட் தேர்வுக்கு விலக்களிக்க மறுப்பு தெரிவித்து வருவதற்கும் மத்திய அரசை அவர் கடுமையாக சாடியுள்ளார். We do not agree with these three laws. It is not a kingdom. You will never, ever in your entire life rule over the people of Tamil Nadu. நாடாளுமன்ற மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய ராகுல் காந்தி, இந்தியாவில் நீண்ட காலமாக நிலவி வரும் மாநிலங்களின் கூட்டமைப்பு என்கிற அடிப்படைகளுக்கு மாறாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வை பற்றி பேசிய ராகுல் காந்தி, தமிழகம் மீண்டும் மீண்டும் நீட் தேர்வை விலக்க வேண்டும் என முறையிட்டாலும் அதை ஏற்காமல் துரத்தி விடுவதே மத்திய அரசின் வாடிக்கையாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். Today, the idea of Tamil Nadu is excluded from Indian institutions. They can keep coming to you again and again and again and again and saying need, and you will say no, get out of here. Right? They do not have a voice in your framework. The farmers of Punjab can stand up and say we do not agree with these three laws. They do not have a voice in your framework. Only the king has the voice. மாநிலங்களை அரவணைத்து கூட்டாட்சி முறையில் ஆட்சி செய்வதே மத்திய கூட்டாட்சி தத்துவம் என்றும், பிரச்சனைகளை கேட்டு பேசி அதற்கு தீர்வு காண்பதே சிறந்த ஆட்சி என்றும் ஆவேசம் பொங்க பேசினார். There are two visions of this country. One vision that it is a union of states, meaning it is a negotiation, meaning it is a conversation. Yes. Meaning I go to my brother in Tamil Nadu and I say, what do you want? And he says, this is what I want. And then he asks me, what do you want? And I say, this is what I want. It is a partnership. It is not a kingdom. Yeah. Remember that. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. You will never ever rule over the people of the states of India. It has never been done in 3,000 years. தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப், ராஜஸ்தான் என ஒவ்வொரு மாநில மக்களும் ஒவ்வொரு வகையான மொழி, கலாச்சார அடிப்படைகளை கொண்டிருப்பதை ராகுல் காந்தி சுட்டிக்காட்டினார். பல வண்ணமுள்ள மலர்களும் ஒரே பூங்கொத்தில் இருப்பதுதான் இந்தியாவின் தனித்துவம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த அடிப்படையான கட்டமைப்பை புரிந்து கொள்ளாதவர்கள் அதிகாரத்தில் இருப்பதாகவும் அவர் சாடினார். தன்னிச்சையாக செயல்பட்டால் ஒரு அரசால் எதையும் சாதிக்க முடியாது என்பதையும் ஆணித்தரமாக பதிவு செய்தார். உரையின் போது தமிழ்நாடு என அதிகமுறை உச்சரித்தது குறித்த கேள்விக்கு நான் ஒரு தமிழன் என ராகுல் காந்தி பதில் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் உத்தரப்பிரதேசம் பற்றி உரையில் இடம்பெறாதது ஏன் என்ற வினாவிற்கு ராகுல் காந்தி பதில் அளிப்பதை தவிர்த்தார். புதிய தலைமுறைக்காக தினேஷ் குமார். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களையும் வாங்க ஒரு மிகச்சிறந்த இடம்னா அது நம்ம விவேக்ஸ் தாங்க.